இது நேரத்தில் அரக்கன் உள்ளே நுழைந்தான். கிரீடம் அணிந்திராத சிறுவர்களை ஒவ்வொருவராக தூக்கி சென்றான். கொதிக்கும் குழம்பில் அவர்களை போட்டான். நடந்ததை பார்த்த குள்ளன் திகைத்தான். தன் அண்ணன்களை மெதுவாக எழுப்பி, அவன் அரக்கனின் வீட்டில் சிக்கி கொண்டோம், உடனே தப்பி செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நம்மை கொன்று விடுவார்கள் என்றான். இதை கேட்ட எல்லோரும் பயந்தனர். அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். சமைத்த கறியை அரக்கனும் கிழவியும் சுவைத்து சாப்பிட்டார்கள். பிறகு இருவரும் குரட்டை விட்டு தூங்க தொடங்கினார்கள். பொழுது விடிந்தது. அரக்கனை எழுப்பினாள் கிழவி. என் பேரன்களை அழைத்து வா, அவர்களும் மகிழ்ச்சியாக சாப்பிடட்டும் என்றாள். அறைக்குள் நுழைந்த அவன், அம்மா, இங்கு யாருமே இல்லையே என்று அலறினான். அங்கு வந்த கிழவிக்கு உண்மை புரிந்தது. ஐயோ, அந்த சிறுவர்கள் நம்மை ஏமாற்றி விற்றார்கள். நம் குழந்தைகளையே கொன்று நாமே தின்றிருக்கிறோம் என்று வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு அழுதாள். கொதிக்கும் குழம்பில் என் குழந்தைகளையா போட்டேன், அவர்களையா சாப்பிட்டேன், என்ன கொடுமை இது, இனி நான் என்ன செய்வேன் என்று சுவரில் மோதிக்கொண்டு அழுதான் அவன். இருவரும் நீண்ட நேரம் அழுதார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வாறு மனம் தேறிய அரக்கன், என் குழந்தைகளை கொன்ற அந்த சிறுவர்களை தான் என்னிடம் இருந்து அவர்கள் தப்ப முடியாது, எங்கு இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன், கொன்று தின்று பழி தீர்ப்பேன் என்று கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தான். என் மந்திர செருப்பை கொண்டு வா என்று கத்தினான் அவன். கிழவியும் செருப்பை கொண்டு வந்தாள். அதை போட்டுக்கொண்டு புறப்பட்டான் அவன். அரக்கன் தேடி வருவான், நம்மை பிடித்தால் கொன்று விடுவான், வேகமாக ஓடுவோம் என்றான் குள்ளன். எல்லோரும் நீண்ட தூரம் வந்தார்கள். என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்றான் மூத்தவன். அரக்கன் இனி நம்மை துரத்த முடியாது, எதற்கும் பாதுகாப்பாக இங்கிருக்கும் குகைக்குள் பதுங்கி கொள்ளலாம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றான் குள்ளன். எல்லோரும் பதுங்கி கொண்டனர். அரக்கனின் காலடி ஓசை அவர்களுக்கு கேட்டது. எல்லோரும் நடுங்கினார்கள். அங்கு வந்த அரக்கன் எல்லா திசைகளிலும் பார்த்தான். அவர்கள் பதுங்கி இருப்பது அவன் கண்களுக்கு தெரியவில்லை. ஏ மந்திர செருப்பே, இங்குதான் அவர்கள் இருப்பார்கள் என்று என்னை அழைத்து வந்தாயே, இங்கு அவர்கள் காணுமே, நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று சொல்லிவிட்டு அங்கேயே படுத்தான். களைப்படைந்த அவன் குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான். இதை பார்த்த குள்ளன், அரக்கன் தூங்குகிறான், அவ்வளவு சீக்கிரமாக எழுந்திருக்க மாட்டான், நீங்கள் சத்தம் போடாமல் இங்கே இருங்கள், மந்திர செருப்பை அணிந்து நான் அரக்கனின் வீட்டிற்கு செல்கிறேன், அங்கிருந்து ஏராளமான பொருள் கொண்டு வருகிறேன், பிறகு நாம் அனைவரும் நம் வீட்டிற்கு செல்வோம் என்றான். எல்லோரும், எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, நீ என்ன நினைக்கிறாயோ அப்படியே செய் என்றார்கள். வெளியே வந்தான் குள்ளன். அரக்கனின் காலில் இருந்த செருப்பை கலற்றினான்.